ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு iKarumpalagai. பொதுவாக நம்ம ஒரு அப்ளிகேஷன் எழுதும்போது அதில் டேட் அண்ட் டைமை வச்சு சில ப்ராசஸ் எல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு ஷாப்பிங் கார்ட் ஆப் பண்ணுறதா இருந்தால் இப்போ சண்டேஸ் மட்டும் ஆஃபர் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு யூசர் சண்டே அன்னைக்கு லாகின் பண்ணி அவங்க பார்க்கும்போது அவருக்கு அந்த ஆஃபர் காட்டணும். மற்ற நாளில் அந்த ஆஃபரை வந்து அவர் யூஸ் பண்ண முடியாத மாதிரி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சமயங்களில் நம்ம அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே வந்தோடனேயுமே அந்த கரண்ட் டேட்டை எடுத்து அன்னைக்கு சண்டேவான்னு செக் பண்ணி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஆப்ரேஷன்லாம் C# நம்ம லாஜிக்ஸ் எழுதும் போது டேட் அண்ட் டைமை வந்து ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டேட் அண்ட் டைமை C# ஹேண்டில் பண்றது எப்படி, என்னென்ன விதமான ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம், என்னென்ன விதமான ஆப்ஷன்ஸ்லாம் கிரியேட் பண்ணலாம், இதுல என்னென்ன விதமான மேனிப்புலேஷன்ஸ்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாத்த பத்தியும் இன்னைக்கு வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூட ஒரு பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. இந்த வீடியோல சில விஷயங்கள் நான் டீடைலா சொல்ல போறேன், அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ C# டேட் டைமை ஹேண்டில் பண்றதுக்கு டேட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. ஸோ இந்த டேட் டைம் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரக்ட் டைப்பு. ஸோ இந்த டைப்பை யூஸ் பண்ணி நம்மளால டேட் டைமை ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ ஆஸ் யூஸ்வல் எப்படி நீங்க ஸ்ட்ரிங் இன்டீஜருக்குலாம் வேரியபிள் கிரியேட் பண்றீங்களோ அதே மாதிரி தான் டேட் டைம் அப்படிங்கிற அந்த கீவேர்டை போட்டு அதுக்கு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி ஈக்குவல் அப்படின்னு போட்டு நியூ டேட் டைம் அப்படின்னு ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு டேட் டைம் ஆப்ஜெக்ட் கிடைச்சிரும். ஸோ இப்படி நம்ம ஒரு எம்டியா ஒரு டேட் டைம் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணும்போது இது என்ன டேட்டா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1-1-1, அதாவது ஒன்றுங்கிற வருஷத்தில் 1வது மாதத்தில் 1ஆம் தேதி. இப்போ நம்ம 2023 7வது மாதம் 8ஆம் தேதியில் இருக்கோம். அதே மாதிரி இது 1வது வருஷத்தில் 1வது மாதத்தில் 1ஆம் தேதியில் இருக்கு அண்ட் 12 AM. அப்போ தான் டே ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ ஒரு நியூ டேட் டைம் அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் டேட் உள்ள டேட் கிடைக்கும். ஆனால் நமக்கு வந்து தெரியும், இப்போ எனக்கு ஒரு டேட் வேணும்னு நான் நினைக்கிறேன்னா என்னால் ஸ்பெசிஃபை பண்ண முடியும். அதை நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டரில் கொடுத்து இந்த மாதிரியும் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். இதுதான் வந்து நியூ டேட் டைம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு இயர் மந்த் டேட் கொடுத்து கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன். ஸோ அந்த நியூ டேட்டுக்குள்ள கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள இயரு மந்த்து டேட் இந்த வரிசையாக மூணையும் கொடுத்துட்டீங்கன்னா இந்த இயரில் இந்த மந்தில் இந்த டேட்டுக்கு உங்களுக்கு ஒரு டேட் டைம் ஆப்ஜெக்ட் கிடைச்சிடும். ஸோ இதை நீங்கள் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா 2023 7வது மாதம் 7ஆம் தேதி அண்ட் டைம் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணாதனால நமக்கு அந்த டேட் மட்டும் கிடைச்சிடும். ஸோ இப்படி எப்படி உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்களோ அதே போல் டைமையும் கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம். அதாவது டேட் டைம், டேட்டுக்கு என்ன இயர் மந்த் டேட், டைமுக்கு வந்து ஹவர் மினிட் செகண்ட்ஸ், இந்த 6 பேராமீட்டரையும் கொடுத்து நம்ம ஒரு டேட் டைம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு டேட்டும் கிடைச்சிடும், எக்ஸாக்டா அந்த டைமும் கிடைச்சிடும். ஸோ இப்படி கூட நம்ம ஒரு டேட் டைம் ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். வேற என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்லி செகண்ட்ஸ், செகண்ட்ஸ் போக மில்லி செகண்ட் வரைக்கும் மைனூட்டா கொடுக்கணும்னு நினைச்சா கூட ஸோ 7 பேராமீட்டரா கொடுத்து கூட நீங்க வாங்கிக்கலாம். இதை ரன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த மில்லி செகண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ 1000 மில்லி செகண்ட்ங்கிறது ஒரு செகண்ட், அதனால தான் இது 3 டிஜிட்ல காட்டுது. ஸோ மேக்ஸ் வந்து 999 வரும். 999க்கு அப்புறம் இந்த 35ங்கிறது 36 செகண்டா மாறிடும். ஸோ வேற என்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் ஜோன் மென்ஷன் பண்ணி நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். டைம் ஜோன்னா என்ன, ஒரு வேர்ல்டு மேப் எடுத்துட்டீங்கன்னா அதில் நமக்கு நிறைய டைம் ஜோன் இருக்கு. அதில் UTCங்கிறது தான் கிரீன்விச் மீன் டைம், சென்டர் டைம் ஜோன். அதிலிருந்து டைம் வந்து சிலது பாஸ்ட்ல இருக்கலாம், சிலது ஃபியூச்சர்ல இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்தியாவை எடுத்துட்டீங்கன்னா இந்தியா வந்து UTCல இருந்து +530 இருக்கு. அதே வந்து US எடுத்துட்டீங்கன்னா -8 இருக்கு. ஸோ அந்த டைம்ல இருந்து எவ்வளவு டைம் அப்படிங்கிறது பார்த்துக்கும். ஸோ இப்போ இது என்ன பண்ணுறேன்னா ஒரு டைம் ஜோன் கொடுத்து இந்த டைம் ஜோனுக்கு என்ன அப்படின்னு பார்க்குறேன். ஸோ UTCயில் கொடுக்கறனால எனக்கு UTCயில் கிடைக்குது. அதாவது பாருங்க 7/7/2023 6:23:35 PM. என்ன டைம் ஜோன் பார்த்தீங்கன்னா GMT 0. GMT 0 இருந்தாலே அது UTC டைம்னு அர்த்தம். UTCங்கிறது என்னதுன்னா கோஆர்டினேட்டட் யூனிவர்சல் டைம். ஸோ அதுக்கு பேர் தான் UTC. இதை கிரீன்விச் மீன் டைம்னு சொல்லுவோம். இல்லை எனக்கு வந்து லோக்கல் டைம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல லோக்கல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் மிஷின் என்ன லோக்கல் டைம் ஜோன்ல இருக்கோ அதையும் காமிச்சிரும். இப்போ நான் கொடுக்குறேன் பாருங்க GMT +530. ஏன்னா இந்தியாவுடைய டைம் ஜோன் வந்து GMT UTC +530 அதை தான் இங்கே காட்டுது. சரி, இப்போ ஒருவேளை நான் டேட் டைம் ஆப்ஷன் கிரியேட் பண்ணுறேன். அப்படி கிரியேட் பண்ணும்போது ஒருவேளை தப்பான ஒரு டேட் கொடுத்துட்டேன். இப்போ வந்து ஒரு மாதத்துக்கு மேக்ஸிமம் 31 நாள் தான், 32ன்னு கொடுத்தா என்ன ஆகும்னா உங்களுக்கு எரர் த்ரோ பண்ணும். இந்த மாதிரி ஆர்கியூமெண்ட் அவுட் ஆஃப் ரேஞ்ச் எக்ஸப்ஷன் அப்படிங்கிற ஒரு எக்ஸப்ஷனை த்ரோ பண்ணும். ஸோ இதுதாங்க ஒரு டேட் டைம் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு வழி. ஸோ சிம்பிளா டேட் டைம் அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப்புக்கு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதுக்கு நியூ டேட் டைம் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணிக்கணும். பண்ணும்போது உங்களால் டேட்டை வச்சும் கிரியேட் பண்ண முடியும், டேட் அண்ட் டைம் வச்சும் கிரியேட் பண்ண முடியும், வித் டைம் ஜோன் வச்சும் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இவ்வளவுதான் டேட் டைம் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். நெக்ஸ்ட் இந்த டேட் டைமில் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அதாவது ஸ்டாட்டிக்காக நம்ம சில வேல்யூக்கள் எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு என்னுடைய மிஷினுடைய கரண்ட் டேட் என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா டேட் டைம் டாட் டுடேன்னு கொடுத்தீங்கன்னா
கொடுத்தீங்கன்னா இது என்ன பண்ணும்னா இப்போ கரண்ட் டேட் என்ன இந்த மிஷினில் அப்படிங்கிறது எடுத்து கொடுத்துரும். அதே போல் டேட் டைம் டாட் நவ்னு கொடுத்தோம்னா இப்போ என்ன டைம் இந்த மிஷினுடைய கரண்ட் டைம் என்ன அப்படிங்கிறது கொடுத்துரும். அதே போல் யூடிசி நவ்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. எதை கொடுத்தீங்கன்னா யூடிசியில் இப்போ கரண்ட் டைம் என்ன அப்படிங்கிறது எடுத்து கொடுத்துரும். அதே போல் இந்த டேட் டைம் ஆப்ஜெக்டில் மேக்ஸிமம் வேல்யூ என்ன மினிமம் வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு மின் வேல்யூ அண்ட் மேக்ஸ் வேல்யூ யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு டேட் டைம் ஆப்ஜெக்டை எம்டியாக கிரியேட் பண்ணிங்கன்னா 1வது வருஷம் 1வது மாதம் 1ஆம் தேதி அப்படின்னு ஆகிற மாதிரி மேக்ஸிமமும் 9999வது வருஷத்தில் 12வது மாதத்தில் 31ஆம் தேதி மேக்ஸ் வேல்யூ காட்டும். இதை நம்ம ரன் பண்ணி பார்த்தோம்னா இதனுடைய அவுட்புட் கிடைச்சிடும். பாருங்க, டுடே டேட் வந்து எனக்கு 8ஆம் தேதி 7வது மாதம். அதே போல் டுடே உடைய டேட் மட்டும் எடுத்தால் இந்த மாதிரி வரும். வித் டைம் எடுத்தால் இப்போ மதியம் வந்து 3ஆக போகுது. ஸோ இதே டேட் டைமுக்கு நம்ம யூடிசியில் கரண்ட் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் இங்கே வந்து 9:30 மணி AM ஆகுது. அண்ட் தென் மேக்ஸ் டேட் நான் சொன்ன மாதிரி 9999ங்கிற மேக்ஸிமம் இயர், அதில் டிசம்பர் 31ஆம் தேதியில் 11:59:59 அப்படின்னு மேக்ஸிமம் வேல்யூ ரீச் ஆயிருக்கு. சரி, இப்போ என்கிட்ட ஒரு டேட் டைம் இருக்கு. இந்த டேட் டைம்ல இருந்து எனக்கு ஒரு புது டேட் போகணும். உதாரணத்துக்கு ஒரு 10 நாள் தள்ளி என்ன டேட் வருது, இல்லை 10 நாளைக்கு முன்னாடி என்ன டேட் வருது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஆட் டேஸ்னு ஒரு மெத்தட் இருக்கு. இப்போ நம்ம டேட் டைம் ஆப்ஜெக்ட்ல டாட் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஆட் டேஸ், ஆட் மந்த்ஸ், ஆட் இயர், ஆட் செகண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வரும். இதில் நீங்கள் ஜஸ்ட் ஒரு டாட் வச்சு பார்த்தீங்கன்னா ஆட் டேஸ், ஆட் ஹவர்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் காட்டும். இதில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி நம்ம அதிலிருந்து ஒரு புது ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த 7வது மாதம் 1ஆம் தேதியில் நான் ஒரு டேட் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். அதுலேருந்து ஒரு 8 நாள் தள்ளி ஒரு டேட் எடுக்கிறேன். இப்போ பாருங்க, 7வது மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 8 நாள் தள்ளி 9ஆம் தேதி அப்படின்னு காட்டுது. இது நீங்கள் என்ன வேணால் வச்சு விளையாண்டுக்கலாம். இப்போ 365 நாள் தள்ளி என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 ஜூன் 30. அதுதான் வந்து இதிலிருந்து ஒரு வருஷம் கழிச்சு பார்க்குற நம்ம டேட். ஒரு வருஷம் கழிச்சு மைனஸில் பார்க்கணும்னா, அதாவது ஃபாஸ்ட் ரேட்டில் போன வருஷம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 23, இதுக்கு முந்தைய 22 வரைக்கும் வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆட் டேஸ், ஆட் ஹவர்ஸ், ஆட் மினிட்ஸ்னு போட்டு புது ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிக்கலாம். சரி, வேற என்ன மாதிரியான மேனிப்புலேஷன் நம்ம பொதுவாக டேட் டைமில் பண்ணுவோம்னா இஃப் எல்ஸ் கண்டிஷனை வச்சு சில ப்ராசஸ் பண்ணுவோம். உதாரணத்துக்கு எங்கிட்ட ஒரு டேட்டா பேஸ்லேருந்து ஒரு நெக்ஸ்ட் டியூ டேட் எடுக்கிறேன். அந்த டியூ டேட்டை கரண்ட் டேட்டோட செக் பண்ணி பார்க்குறேன். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், டேட் டைமில் டாட் டுடேன்னு கொடுத்தா கரண்ட் டேட் எடுத்து கொடுத்துரும். அந்த கரண்ட் டேட்டை நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருக்கிற டேட்டோட கம்பேர் பண்ணி பார்த்து இப்போ நெக்ஸ்ட் டியூ டேட் வந்து கரண்ட் டேட்டை விட லெஸ் தேனா இருக்கா அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த ஸ்கெடியூல் வந்து எக்ஸ்பயர்ட் ஆயிடுச்சு, டியூ டேட் வந்து எக்ஸ்பயர்ட். அதுவே ரெண்டு டேட்டும் ஈக்குவலாக இருந்தால் இன்னைக்கு தான் ஸ்கெடியூல் பண்ண டேட், இல்லை இந்த கண்டிஷனே ஃபால்ஸ் ஆச்சுன்னா நீங்கள் இன்னும் நெக்ஸ்ட் டியூ டேட் வந்து டுடே டேட்டை விட ஃபியூச்சரில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரியான மேனிப்புலேஷன்ஸ் வந்து இஃப் எல்ஸை யூஸ் பண்ணி நம்ம பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு டேட் டைம் ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணிட்டேன். அந்த டேட் டைமில் ஸ்பெசிஃபிக்காக என்ன இயர் இருக்கு, மந்த் இருக்கு, டே இருக்கு, இந்த டேட் இந்த வருஷத்தில் எத்தனாவது நாள் அப்படிங்கிறத முதற்கொண்டு பார்த்துக்கலாம். இதை நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்க, இயர்னு கொடுத்தா இப்போ இந்த 2023 7வது மாதம் 8ஆம் தேதியை அதோட இயர் வந்து 2023, அதில் இருக்கிற மந்த் 7, அதில் இருக்கிற டேட் 8, அது இல்லாமல் டே ஆஃப் த இயர்னு ஒன்று இருக்குது. இந்த 365 நாளில் இது 189வது நாள் அப்படிங்கிற மாதிரியும் காட்டும். டேட் டைம் ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய அடுத்த ஒரு ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேட்டு என்ன வீக் டேல இருக்குங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இன்னைக்கு டேட்டு என்ன வீக் டே, இன்னைக்கு வந்து சாட்டர்டே. அந்த சாட்டர்டேவை எடுக்கிறதுக்கு என்னன்னா டே ஆஃப் வீக்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி எடுக்கும்போது ஒரு டேட் என்ன வீக் டேல இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ நான் பார்க்குறேன் டியூ டேட் இஸ் ஆன் வீக்கெண்ட். ஏன்னா இப்போ சாட்டர்டே ஆர் சண்டேவா இருந்தால் வீக்கெண்ட் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். மண்டேவா இருந்தால் மண்டே, மற்ற எந்த டேட்டாக இருந்தாலும் ரெகுலர் வீக் டேஸ் அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். ஸோ ஃபைனலாக டேட் டைமில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்வர்ஷன். பொதுவாக நம்ம கிட்ட எல்லாமே வந்து இந்த மாதிரி டேட் டைமாக கிரியேட் பண்ணுற மாதிரி சூழ்நிலையாக இருக்காது. நம்ம கிட்ட டேட்டா பேஸில் ஒரு டேட் டைம் இருக்கும். அதை எடுத்து இந்த டேட் டைமாக ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு சில மெத்தட் இருக்குது. அதில் ஒரு மெத்தட் தான் பார்ஸ். இந்த பார்ஸை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு ஸ்ட்ரிங்கை நீங்கள் இன்புட்டாக கொடுத்தீங்கன்னா அது டேட் டைமாக ஆப்ஜெக்டாக கிடைச்சிடும். அதே போல் ஒரு டேட் டைம் டேட் மட்டும் கொடுத்து பார்க்கலாம், இல்லது டைமும் கொடுத்து பார்க்கலாம். இந்த டேட் டைமில் வந்து நம்ம ஸ்ட்ரிங்காக கொடுக்கும்போது ஃபார்மெட் வந்து கரெக்டாக செக் பண்ணணும். இந்த இயர், மந்த், டேட் அப்படிங்கிற ஃபார்மெட் ஈஸியாக எடுத்துக்கும். ஆனால் அது போக MMDDYY தான் எடுக்கும். ஏன்னா என் மிஷினில் அப்படி தான் செட் பண்ணியிருக்கேன். அதனால் என் மிஷின் இப்படி தான் வரும். ஸோ ஒரு மிஷினில் என்ன ஃபார்மெட் செட் பண்ணியிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பார்ஸ் ஆகும். ஒருவேளை அந்த மெத்தட் தப்பாக இருந்துச்சுன்னா ஃபெயில் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதை ரன் பண்ணுறேன் பாருங்க. இன்னைக்கு இந்த டேட்டை கன்வெர்ட் ஆயிடுச்சு, அடுத்தது இந்த டைமோடையும் கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்போ இங்கே ஒரு மெத்தட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மெத்தட் ஒரு பிரச்சனைக்குரிய மெத்தட். இதை நான் வந்து என்ன பண்ணுறேன், கமெண்ட் பண்ணிவிட்டு அன்கமெண்ட் பண்ணுறேன். இதில் என்ன பண்ணியிருக்கிறேன், DDMMYYன்னு கொடுக்குறேன். அதாவது ஃபஸ்ட்டு டேட்டு, அதுக்கப்புறம் மந்த்து, அதுக்கப்புறம் இயர்னு கொடுக்குறேன். இதில் என்ன ஆகுனா நமக்கு ஒரு கன்வர்ஷன் இஷ்யூ வரும். இந்த ஃபார்மெட்டை வந்து என்னால் வந்து டேட் டைமாக கன்வெர்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அது த்ரோ பண்ணும். ஏன்னா இந்த மிஷினால் இந்த ஃபார்மெட்டை கன்வெர்ட் பண்ண முடியாது.
அதனால் இந்த மாதிரி த்ரோ பண்ணுது. ஸோ இந்த மாதிரி எக்ஸப்ஷன் வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா ட்ரை பார்ஸ்னு இன்னொரு மெத்தட் இருக்குது, அதை யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ட்ரை பார்ஸ் என்ன பண்ணணும்னா நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டை கன்வெர்ட் பண்ண முடிஞ்சுன்னா அதை கன்வெர்ட் பண்ணி அவுட் பேராமீட்டரில் செட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதிலிருந்து நமக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மட்டும்தான் ரிட்டர்ன் ஆகும். ஸோ இது ட்ரூவாக இருந்தால் கன்வெர்ட் பண்ண முடியுதுன்னு அர்த்தம், ஃபால்ஸாக இருந்தால் கன்வெர்ட் பண்ண முடியலன்னு அர்த்தம். ஒருவேளை இந்த இடத்துல 17ன்னு கொடுக்குறேன். ஸோ இதை கன்வெர்ட் பண்ண நான் ட்ரை பண்ணும்போது என்னாவது இன்வாலிட் ஸ்ட்ரிங்னு வருது. ஏன்னா 17ங்கிறது வேலிடான மந்த் கிடையாது, இது MMDDY மட்டும்தான் கன்வெர்ட் பண்ணும். ஸோ இப்போ கரெக்டாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளவுதான் ஒரு டேட் டைமை வச்சு நம்ம பண்ணக்கூடிய பேசிக் மேனிப்புலேஷன்ஸ். எப்படி ஒரு டேட் டைம் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறது, அதில் எப்படி ஒரு டேட் டைம் ஆப்ஜெக்ட்லேருந்து இன்னொரு டேட் டைம் ஆப்ஜெக்ட் உருவாக்குறது, ஸ்ட்ரிங்கிலிருந்து எப்படி டேட் டைம் ஆப்ஜெக்டாக பண்ணுறது, அண்ட் தென் இந்த டேட் டைமை எப்படி வந்து ஸ்விட்ச் கேஸில் யூஸ் பண்ணுறது, இஃப் எல்ஸில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ போதும், இதனுடைய அட்வான்ஸ்டு லெவலை நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோட லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.